வணக்கம் உறவுகளே. நம்ம சேனல்ல கணவன் மனைவி சண்டை, திருமண பிரச்சனை, தம்பதிகள் இடையேயான இல்லற பிரச்சனை, காதல் பிரச்சனை, முன்னாள் காதல், உறவுகளை பற்றிய உங்கள் சந்தேகங்களுக்கு எங்களால் விளக்கம் கொடுக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் சந்தேகங்களை பற்றி கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்கள். உங்களுக்கான தீர்வு அடுத்த வீடியோவில் பதிவிடப்படும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காதல் திருமணத்தை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? காதல் என்பது உணர்வு ரீதியாக எடுக்கும் முடிவு. இது பெரும்பாலான சமயங்களில் தோல்வியில்தான் முடிகிறது என்பது பெற்றோர்களின் வாதம். துணையை தேர்ந்தெடுப்பதில் குழந்தைகள் தவறான முடிவு எடுத்துவிட்டு பின்னர் கண்ணை கசக்கிக் கொண்டு நிற்பார்களே என்ற பயம்தான் காதல் திருமணத்தை எதிர்க்க காரணம். எனவே பாதுகாப்பான வாழ்க்கையை தங்களால் மட்டுமே தேர்ந்தெடுத்து தர முடியும் என்பது பெற்றோர்களின் நம்பிக்கை. அனுபவம் போதாது. தங்கள் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனாலும் இன்னமும் குழந்தைகள்தான் என்று பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். துணையை தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு குழந்தைகளுக்கு அனுபவம் போதாது என்பது பெற்றோர்கள் வாதம். எனவேதான் காதல் திருமணத்தை எதிர்க்கின்றனர். தாங்கள் பார்த்து வைக்கும் பெண்ணையோ பையனையோ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். இந்திய கலாச்சாரம். இந்தியாவில் காதல் திருமணங்களை விட நிச்சயம் செய்யப்பட்ட திருமணங்கள்தான் சிறந்தது என்று இன்றைக்கும் கருதப்படுகிறது. இதற்கு காரணம் இதில் உள்ள பாதுகாப்புதான். தங்கள் பெற்றோர்கள் தங்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுத்ததைப் போல தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுத்து தர வேண்டும் என்பது இன்றைய பெற்றோர்களின் நம்பிக்கை. கண்டதும் காதல். இன்றைக்கு மனதிற்கு பிடித்தவர்களை பார்த்து பழகியவுடன் மீட்டிங், டேட்டிங் என கலாச்சாரம் மாறிவிட்டது. இதனை இன்றைய பெற்றோர்கள் விரும்புவதில்லை. தங்கள் வீட்டிற்கு வரும் புதிய நபர் தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பது பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள பெற்றோர்களைப் பொறுத்தவரை திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்ற நம்பிக்கை உள்ளது. அதனால்தான் தங்கள் குழந்தைகளுக்குத் தேவையான வாழ்க்கைத் துணையை இன்றைய டெக்னாலஜி படி ஆன்லைன், மேட்ரிமோனியல், சோஷியல் நெட்வொர்க் சர்வீஸ் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். தங்களுக்கு வரப்போகும் மருமகனோ மருமகளோ நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாகும்.